குழந்தையை நீராட்ட தண்ணீரினை தனது வாயினுள் ஊற்றி பீச்சுகிறாள். அந்த தாயின் உமிழ் நீரில் நோய் கிருமிகளை அழிக்கும் குணங்கள் இருப்பதால் இனி இந்த குழந்தைக்கு எவ்வித நோயும் ஏற்படாது. இப்படியெல்லாம் கூற எனக்கு ஆசைதான் நண்பர்களே. ஆனால் என்ன செய்வது? இது எல்லாம் உண்மை இல்லையே. உமிழ்நீரில் இருக்கும் ஆன்டி மைக்ரோபியல் குணங்கள் எல்லாம் அந்த தாயின் உள் உறுப்புகளுக்கு உதவுமே தவிர குழந்தைக்கு உதவ போவது அல்ல. உதாரணத்திற்கு கேண்டிடா ஆல்பிகன்ஸ் என்ற ஒரு வகை நுண்ணுயிர் அனைவரின் வாய்ப்பகுதியிலும் சிறிதளவில் இருக்கும். இது குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். காரணம், குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு மண்டலம் முழுமையாக வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கும். இது போன்ற நுண்ணுயிர்களின் தாக்கத்தால் தொற்றுகள் எளிதாக ஏற்படும். ஒரு தாய்க்கு ஹெர்பிஸ் போன்ற பாலியல் தொற்று இருக்கும் தருவாயில் அது அந்த உமிழ்நீர் வழியாக குழந்தைக்கு பரவி உடல் உறுப்புகளை பாதித்து உயிரையே பறிக்கக்கூடிய நியோனேட்டல் ஹெர்பிஸ் என்ற தொற்றினை ஏற்படுத்தலாம். இது போன்று செய்யும் பொழுது தண்ணீர் தவறி மூக்கினுள் சென்று விட்டால் அது நுரையீரலினை அடைந்து அங்கேயே தங்கி ஆஸ்பிரேஷன் நிமோனியா என்ற ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம். பெற்றோர்களே, இதனால் தான் கூறுகிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் உறவினர்களும் கூட முத்தம் இடுதலை அனுமதித்தல் நன்றென்று. நன்றி.